செட்டிநாடு ஸ்பெஷல் கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் உளுந்து மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உளுந்து அரை கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்தா சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் நமக்கு தேவையான அளவு நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்குறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடும், 5 நிமிஷத்தில் வதங்கிடும். கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயத்துக்கு இந்த 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போட்டால் புளிப்பாயிடும். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். லைட்டாக புளி சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஃபஸ்ட்டே நம்ம தேங்காய் சேர்க்க வேணாம், லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் சேர்த்தா போதும். மல்லி இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மல்லி தலையை இதில் சேர்த்துக்கலாம். இறக்க போகிறப்ப சேர்த்தா போதும். அதுக்கு முன்னாடியே மல்லி சேர்க்கக்கூடாது. எந்த சட்னிலையுமே மல்லி முன்னாடியே வதக்கி சேர்த்தோன்னா நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக இறக்குறப்ப தான் இந்த மாதிரி சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்து சிம்மில் வச்சு, அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி இது பண்ணி விடுங்க. 5 நிமிஷத்தில் வதங்கிடும். அப்படியே வச்சிடலாம், ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் கார சட்னி ரெடி. அனைத்து கல்யாணம் எல்லா விசேஷங்களையும் இந்த சட்னி கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.